ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. சொல்லுங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்களா? முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று நாள் இன்னைக்கு தான் உங்களை சந்திச்சிருக்கோம், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்னைக்கு நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஷன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்பாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபோதா சனியோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னா, இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருள் செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனாக நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்கு சார், இப்போ சரிபதாசன் நேரத்தில் இதான் மீசை தான் சார். எடுத்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு, இது ஓகே அப்படின்னு. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போதான் நியூ ஏஜ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படின்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோட படம் வேணால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை பிரதீப் சார் இப்போ இந்த டிராகன் ஒரு படம், அது சாரி இது டூடுன்னு ஒரு படம் போகிறாரு, அதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆயிட்டு போட்டும். அப்புறம் திருப்பி மனசு கேட்காத. சரி, படம் இப்படி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது சொல்லும்போது 2:20, அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சா ஒரு 1/2 hourல கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறைய சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படி எல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுமை தான் எங்க விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் இவ்வளவு வலிகளை கடந்தாலும் அது எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல, அவரும் பல வலிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டா எடுத்துக்குவார். அதாவது பிரதீப் சாருக்கு ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு ஆக்சுவலா. அவர் அதாவது அந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார், இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே ஜெயசூர்யா சாரை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா
அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ. நான் என்ன அவரும் சொன்னார், ரொம்ப யூ வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு சே தட். அது எனக்கே ஞாபகம் இல்லை, பட் ஆனால் நான் மனசில் பட்டதை சொல்லுவீங்க. நான் யாராக இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து அதில் நான் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இல்லை இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு, அதையும் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால் இந்த படத்தில் நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரையோ வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதில் மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி தான். அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸ்கூல் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன், எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் படத்துக்கு போகிறேன், பாப்பா வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லிச்சு. இது வந்து ஃப்ரைடே, ஓகே சாரி சாட்டர்டே. நாளைக்கு ஏன்னா ஃப்ரைடே பார்த்துட்டு நான் மறுநாள் போகிறேன் அங்கே ஈவெண்ட்டுக்கு. சாட்டர்டே சொல்கிறாங்க நாங்கள் நாளைக்கு போகிறோம், சண்டே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ என்ன அப்படி சொல்லிட்டுனா அவங்க பாப்பா என்ன படிக்கிறாங்க சார் அப்படின்னு, 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாரு. ஸோ குட்டீஸை பூரா நீங்கள் நல்லா பிடிச்சி வச்சுருக்கீங்க. அது மாதிரி ஸோ எல்லோரும் இப்போ ஒரு பக்கத்து பிளாக்லேருந்து ஒருத்தர் வந்து நாளைக்கு போகிறேன்றாரு. டொரண்டோலேருந்து மெசேஜ் வருது, அங்கேருந்து வருது, இது வருது, அது வருது. எல்லாமே வந்து ஒரு அருமையான ரீச். இந்த படம் வந்து ஒரு அருமையான ரீச். சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் வந்து அண்ணன் என்ன பேசினாலும் சீட்டார், என்னடா தம்பி ஆரம்பிப்பாரு. ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷ்ல ட்ரபிள் காஸ்ட் ஃபார் மை ஃபிளரிஷிங் பிசினஸ், தலித்து வெந்தோரை தாத்தாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா. கலக்கிட்டார் அண்ணன், கலக்கிட்டார். அப்பவே தெரியுது வந்து தியேட்டர்ல பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பரா பண்ணார். அவருடைய அந்த தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகா கன்வே ஆச்சு. அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலா இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது, பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளே இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். இந்த மயிலிழைய பாட்டோடைய போர்ஷனில் வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 2 பேரை பற்றி நான் அந்த சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணணும். ஒன்று, பார்த்து ரசித்த மக்களுக்கு நன்றியை சொன்ன மாதிரி அந்த பாட்டிற்கு காரணமாக இருந்த அந்த பாட்டை எனக்கு பிளஸ் பண்ண ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் வாலி சாருக்கும் இந்த நன்றியை நான் அந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். காதலி திரையில் காளியாவாதி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அவர் வேற போயிட்டாரு, எஸ் சுரேஷ் சார் போயிட்டாரு. நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு. காதலை திரையில் கேட்கல என்ன சொன்ன? ஓ ஐயோ, அப்படிலாம் இல்ல, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உலக உயிர் குழந்தைகள் இரட்டை,
தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார். தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர். காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா. 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டிரெக்டர், ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமா இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர் இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. டைம்ல வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்னைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம 12:30 சொன்னோம்னா 12:29க்கு வந்துடுறாரு. வழக்கம் போல நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லையும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100%, அவர் ஒரு டிரெக்டர் தான், எங்கிட்ட சொல்லலாம் ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறது போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த ஃபில்மும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்ல வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்னா, 2018 இந்த ஃபில்மை நான் அப்போ நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த போதுல இருந்து அவர் தான்றதுல நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் ஹி இஸ் ஆல்வேஸ் அன் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட் தான். பட் ஆனாலும் எனக்கு வந்து அவரை தவிர இந்த ரோல்ல வேற யாரையுமே என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஸோ எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்றதுல வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அழகா, அவருக்கு பயங்கர பிஸி, ஆனாலும் அதுக்கு நடுவில் அவர் சொன்ன மாதிரி நிறைய டேட்ஸ் எனக்கு கொடுத்து என்னை அகாமடேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேட்குறேன். கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா என்ன பார்ப்பீங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மொன்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் April 17th வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி, நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். தேங்க்யூ.